ஹாய், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சிம்பிளான சப்பாத்தி ரோல் எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ஸ்கூலுக்கு லஞ்சாக கூட பேக் பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரே ஒரு ஆனியன் எடுத்து அதை லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு அதோட வந்து கேப்சிகம், அப்புறம் தக்காளி, லாஸ்ட்டாக வந்து பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஜீரகத்தூள், அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம், அப்புறம் வந்து நம்ம கரம் மசாலா கொஞ்சம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு பன்னீரை ஹாஃப் பன்னீர் எடுத்து வச்சு அதை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து இந்த மாதிரி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணுறோன்னா கொஞ்சம் க்ரீமியாக கிடைக்கும். அப்புறம் சால்ட் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டு அதில் நைஃப் வச்சு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த ஓரமாக வந்து நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங்கும், அப்புறம் அது மேலே ஒரு சீஸும், அப்புறம் இந்த பக்கம் டொமேட்டோ சாஸும், அப்புறம் இந்த எட்ஜில் வந்து திரும்பியும் சீஸும் வச்சுட்டோன்னா அது வந்து நம்ம ரோல் பண்ணி ஃபினிஷ் பண்ணும்போது அது வந்து ஒட்டிக்கும். அப்புறம் நம்ம அதை எடுத்து நம்ம இது மாதிரி நான் இப்போ எப்படி ரோல் பண்ணுறேனோ இதே மாதிரி ரோல் பண்ணி நீங்கள் வந்து பேனில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு லஞ்சுக்கெலாம் வந்து பேக் பண்ணி கொடுக்கலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. டொமேட்டோ சாஸை மட்டும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா ஹெல்த்தியர் வெர்ஷனில் நம்ம போய்க்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே வீட்டில் கொஞ்சம் துணிலாம் இருந்துச்சு, அதெல்லாம் மடித்து வச்சுட்டு அப்படியே நைட் ஒரு 10 o'clock மேலே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட வெளில போயிட்டோம். அப்பா, இந்த மெரிடியன் ஐஸ்கிரீம் கடையில் வந்து அவ்வளோ கூட்டம். நாங்கள் போகும்போது அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. திரும்பி நாங்கள் ரிட்டர்ன் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஆளுங்களாம் கிளம்பிட்டாங்க. அப்படியே நல்லா கொஞ்சம் இங்கேயும் இந்த டைமில் வந்து சம்மர் ரொம்ப ஹெவியாக தான் இருக்குது. அதனால் அப்படியே காற்று வாங்கிட்டு நல்லா ஒரு பைக் ரைட் போயிட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். என் பையனோட ஸ்கூல் வந்து லெஃப்ட் சைட் கிராஸ் ஆச்சு. உடனே என் பையன், அம்மா அம்மா ஃபோட்டோ எடுங்க ஃபோட்டோ எடுங்க, என் ஸ்கூல் வருது அப்படின்னா அவனும் என் கூட சேர்ந்து நான் வீடியோ எடுக்கிறேன்றலாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அவனுக்கு. அதனால் அம்மா வீடியோ எடுங்க அந்த மாதிரி ஆகிட்டான் அவனும் என் கூட சேர்ந்து. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் வீட்டுக்கு வரும்போது ஐ திங்க் ஸோ 11:13 அந்த மாதிரி ஆமாம் 11:13 தான். அந்த டைம் கிட்ட தான் வீட்டுக்கு வந்தோம். நைட் ரைட் போகிறதே ஒரு தனி சோகங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.